ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கையில் உள்ள லிப்ஸ்டிக் கலெக்ஷன், அதாவது டஸ்கி ஸ்கின்குரிய லிப்ஸ்டிக் கலெக்ஷன் என்கிட்ட எத்தனை இருக்குது, ஸோ அதை நான் எப்படி வியர் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் என் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸஸ் கனடாவிலேருந்து அல்ட்ரா ஹெச்டி இந்த க்ரையான், லிப் க்ரையான். இதோடைய ஷேடு பார்த்தீங்கன்னா மல்பெரி அந்த மாதிரி கொடுத்துருவோம். சைடில் மல்பெரி மேஜிக் 17 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். என்னன்னு சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஹேண்ட்பேக்கில் இல்லை பவுச்சில் வச்சு ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரெண்டாவது, இது வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், லாங் ஸ்டே. ஆனால் லிப்ஸ்டிக் நான் வாங்குறப்ப 600 ருபீஸ், இப்போ வந்து 5 சம்திங் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் இருக்குது. ஸோ நிறைய வெப்சைட் வந்து செக் பண்ணி எதில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? இது வியர் பண்ணி காமிப்போமா எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக நான் என்னுடைய மிரர் எடுத்துகிட்டு வரேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, லிப்ஸ்டிக் போட்டுடலாமா? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் எந்த மேக்கப்புமே ஃபேஸில் அப்ளை பண்ணல. ஸோ ஸ்கின் கேர் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். இந்த க்ரையான் லிப்ஸ்டிக்கை வச்சு நீங்கள் வந்து சைடில் இது கூட அரைஞ்சிக்கலாம், லிப் லைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரையான் வந்து எப்பவும் குட்டியாக எடுத்து தான் அப்ளை பண்ணணும், பெருசாக எடுத்திங்கன்னா உடஞ்சிரும். அது ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. லைட்டாக தான் போட்டிருக்கேன், ஆனால் சூப்பராக இருக்கும். அடுத்தது என்கிட்ட உள்ள செகண்ட் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, சுகர் பாப்பில் இருந்து ஒரு லிப்ஸ்டிக். இதுவுமே ஷேடு மல்பெரி. ஸோ மல்பெரி ஷேடு எதுக்கு நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னா, அது வந்து டஸ்கி பீப்புளுக்கு வந்து சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு லிப்ஸ்டிக்காக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறேன், நல்ல லிப்ஸ்டிக்னால் மல்பெரி வந்து ஷேடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால் இது வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டஸ்கியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷட்டிலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது மட்டும் பெரி ஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கு. இது வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரோக் போட்டாலே போதும், உங்கள் லிப்ஸ்டிக் ஃபுல்லாக போட்டுடலாம். ஸோ லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கணும். டார்க்காக பிடிச்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக லைட்டாக போட்டாலே இது நல்லா டார்க்காக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மேட் ஆயிரும். ஸோ இதுவுமே கொஞ்சம் ஓரளவு லாங் ஸ்டேயாக இருக்கும், 5 to 6 hours இருக்குது. அடுத்தது நான் பர்பிளில் இருந்து இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபி பார்ட்னர். ஓகேங்களா? இது பர்பிளில் உள்ளது, ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி. ஸோ இது அப்ளை பண்ணுறேன். இதுவும் சூப்பராக இருக்கும். இது வந்து புல்லட் லிப்ஸ்டிக்கு. ஸோ இது கம்மியான ஹவர்ஸ் தான் இருக்கும், 2 hours மேலே இருக்காது. ஸோ அதோடைய கலர் வந்து ஷேடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் இது வேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் லைட்டாக எங்கேயாட்ட அப்ளை பண்ண போகணும் அப்படின்னா இதுதான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா சர்ச்சுக்கெலாம் போகிறோன்னா ரொம்ப மேக்கப் பண்ணக்கூடாது. ஸோ மேக்கப் பண்ணக்கூடாது மீன்ஸ் இந்த மாதிரி இதாக பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு மாதிரி மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சிட்டியில் இருந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. நான் வந்து பேரூராட்சியில் இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வியர் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் பர்பிள் வந்து ரொம்ப 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 ஈஸியாக வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் இருக்காது, 2 hours மறைஞ்சிரும். ஸோ இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பர்பிள் லிப்ஸ்டிக்கு வந்து நீங்கள் சும்மா ஒரு துணி வச்சு அழிச்சாலே அழிஞ்சிரும், மேக்கப் ரிமூவர்லாம் தேவையே கிடையாது. அடுத்தது வந்து ஜுடியோலேருந்து ஒரு ஷேடு. இது பார்த்திங்கன்னா சாட்டின் டிவைன், ஜுடியோலேருந்து வாங்கியிருந்தேன். ஜுடியோ
இது வந்து ஆக்சுவலாக ஸ்டுடியோவில் போய் நான் என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. சரி ஸோ டைம் ஆச்சுன்னா ரேண்டமாக பிக் பண்ணலான்னு ஒன்று எடுத்தேன். ஆனால் இது லைட்டாக ஒரு வாஷ் அவுட் ஆகும். போடுறேன் பாருங்க, தெரியுதா? லைட்டாக வாஷ் அவுட் ஆகி தான் தெரியும். இதுக்கு வந்து நான் வந்து லிப் லைனர் ஏதாட்டி யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். என்கிட்ட ஒன்று இருக்குது ஸ்விஸ் பியூட்டிலேருந்து. ஸோ அந்த லிப் லைனர் யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். ரொம்ப வாஷ் அவுட்டாக தெரியல, இருந்தாலும் வீடியோவுக்கு அப்படி தெரியல, ஆனால் நேரில் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஸோ இதுவுமே என்னுடைய ஃபேவரட் ஷேடு. இதுவுமே டஸ்கிக்கு நல்லா தான் இருந்துச்சு, சாட்டின் டிவைன். ஆனால் வந்து இது வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு போடணும். ஓகேங்களா? இன்னொரு ட்ரிப் சொல்லித்தட்டா? மேக்கப் ரிமூவர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா லிப் பாம் இருக்குங்களா, லிப் பாம் வந்து கொஞ்சோண்டு எடுத்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் எடுத்துக்காங்க. எடுத்துக்கிட்டு இல்லை டிஷ்யூ பேப்பர்னாலும் ஓகே தான், ரிமூவ் பண்ணிக்கலாம், உடனே வந்துடும். தெரியுதா? உடனே ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான். பார்த்தீங்களா? ரிமூவ் ஆயிடுச்சா? இது ஒரு ஈஸி ட்ரிக்கு. ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பாய், டாட்டா, see you.